வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பேச போறோம். ஒரு தேர்தல்ல எப்படி ஜெயிக்கிறது? இதுக்கு பதில் அவ்வளோ சுலபம் இல்ல. இதுக்கு பின்னாடி பெரிய வியூகங்கள் இருக்கு, பெரிய கணக்குகள் இருக்கு. வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுனா என்ன? இதுதான் இங்க இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. ஆனா இதுக்கு பதில் சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி அத்தனை சுலபம் இல்ல. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்குகள் ரொம்பவே சிக்கலானது. பாருங்க, இது வெறும் அள்ளி வீசுற வாக்குறுதிகளை பத்தினது மட்டும் இல்ல. தேர்தலுங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி. இங்க அரசியல் கட்சிகள் அவங்களுடைய கொள்கைகளையும் எதிர்காலத்தை பத்தின ஒரு பெரிய கனவையும் விக்கிறாங்க. சரி, அப்போ இது எல்லாம் வாங்குற கஸ்டமர்ஸ் யாரு? வேற யாரும் இல்ல, நாம தான், வாக்காளர்கள். சரி, அப்போ இந்த மார்க்கெட்ல என்னதான் இருக்கு? வாங்க பார்க்கலாம். குறிப்பா வரப்போற 2026 தமிழ்நாடு தேர்தலை மனசுல வச்சு கட்சிகளோட தேர்தல் அறிக்கைகளையும் அவங்க வியூகங்களையும் ஒண்ணு விடாம அலசலாம். இப்போ களத்துல இருக்கிற 3 முக்கிய கட்சிகளையும் பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தனி ரூட்ல போறாங்க. ஒரு பக்கம் திமுக, அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற நலத்திட்டங்களோட தொடர்ச்சியா நேரடியா பணப்பலன்களை கொடுக்கறத அவங்களோட முக்கிய ஆயுதமா பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோ பரவலா நிறைய பேருக்கு பொருட்கள் திட்டங்கள்னு கொண்டு சேர்க்கறாங்க. ஆனா இங்க புதுசா வர தவக இந்த 2 பாதையிலையும் போகாம இந்த சிஸ்டத்தையே மாத்தணும்னு சொல்லி சீர்திருத்தத்தை முன்வைக்குது. இதுதான் இங்க நடக்கிற அடிப்படை போட்டியே. இதனால இங்க 2 வித்தியாசமான தத்துவங்கள் நேருக்கு நேரா மோதுது. ஒரு பக்கம் மக்களோட உடனடி தேவையை பூர்த்தி செய்யற பணம், பொருட்கள், மானியங்கள். இன்னொரு பக்கம் நல்ல நிர்வாகம், பாதுகாப்பு, வேலைவாய்ப்புன்னு ஒரு நீண்டகால மாற்றத்தை உருவாக்குற வாக்குறுதிகள். இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல எதை தேர்ந்தெடுக்கணும்? சரி, இந்த வியூகம் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப முக்கியமான ஒரு வாக்காளர் பிரிவு வச்சு பார்க்கலாம். அதுதான் பெண் வாக்காளர்கள். பெண் வாக்காளர்களை கவர ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்துன்னு பாருங்க. திமுக நேரடியா கையில பணத்தையே கொடுக்குது, மாதாந்திர மகளிர் உரிமை தொகை மூலமா. அதிமுக ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு பொருளை, அதாவது ஃப்ரிட்ஜை இலவசமா கொடுக்குது. ஆனா தவைகவோ இந்த 2ல இருந்தும் டோட்டலா விலகி பெண்களோட பாதுகாப்பு, அவங்களுக்கான அதிகாரம்னு கொள்கை ரீதியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துது. இந்த 2000 ரூபாய் இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க. இது திமுகவோட ஒரு கேம் சேஞ்சிங் வாக்குறுதி. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தி இதுக்கு இருக்கு. ஆனா இதுல இருக்கிற உண்மையான சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வியூகம் தான். திமுகவோட பணமும் அதிமுகவோட பொருட்களும் கிராமப்புற சாதாரண குடும்ப பெண்கள்ல குறிவைக்குது. ஆனா தவைகவோட பாதுகாப்பு, சீர்திருத்தம் மாதிரியான வாக்குறுதிகள் நகர்ப்புற படிச்ச முதல் முறை வாக்களிக்கிற பெண்களை ஈர்க்க முயற்சி பண்ணுது. சோ டார்கெட் ஆடியன்ஸே வேற. சரி, பெண்களை பார்த்தோம். இப்போ அடுத்த தலைமுறை, அதாவது இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை கவர என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்கேயும் அதே போட்டி தான் தொடருது. இப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன தராங்கன்னு பாருங்க. திமுக மாணவர்களோட உடனடி தேவைக்கு லேப்டாப், காலை உணவுன்னு கொடுக்குறாங்க. அதிமுக அவங்களோட எதிர்கால படிப்புக்கு முக்கியமா இருக்கிற நீட் இடஒதுக்கீட்டு அதிகப்படுத்துறதா சொல்லுது. ஆனா தவகேயோ படிப்புக்கு அப்புறம் வேலைக்கு தேவையான திறன்களை வளர்க்கறதையும் ஊழலை ஒழிக்கிறதையும் பத்தி பேசுது. சோ இங்கேயும் அதே 2 பாதைகள் தான். ஒரு பக்கம் திமுக மடிக்கணினி மாதிரி கண்கூடா தெரியற உடனடி பலன்களை வழங்குது. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுகவும் தவைகவும் உயர்கல்விக்கான வாய்ப்பு, வேலைவாய்ப்புக்கான தயாரிப்பு, நிர்வாக சீர்திருத்தம்னு நீண்டகால வாய்ப்புகள்ல கவனம் செலுத்துறாங்க. சொல்லப்போனா இது உடனடி பொருட்களுக்கும் எதிர்கால இலக்குகளுக்கும் இடையான ஒரு போட்டி. இப்போ இந்த வியூகங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அதாவது கிராமப்புறங்கள்ல ஒரு மாதிரியும் நகரங்கள்ல இன்னொரு மாதிரியும் கட்சிகள் பேசுறாங்க. அது என்னன்னு பாப்போம். கிராமப்புற வாக்குகளை பொறுத்த வரைக்கும் கட்சிகளோட கவனம் முழுக்க வாழ்வாதாரத்து மேலதான் இருக்கு. விவசாயிகளோட நேரடி பிரச்சனைக்கு தீர்வா திமுக இலவச மின்சாரம், விளைபொருளுக்கு சரியான விலைன்னு பேசுது. அதிமுகவோ மீனவர்கள், நெசவாளர்கள்னு அந்தந்த பகுதியில் இருக்கிற குறிப்பிட்ட சமூகங்களை குறிவைக்குது. ஆனா இங்கேயும் பாருங்க, தவகை தனிப்பட்ட உதவிகளை விட அதிகாரத்தை பரவலாக்குறது, சிஸ்டத்தை சரி பண்றதுன்னு பெரிய லெவல்ல யோசிக்குது. ஆனா நகரங்களுக்கு வந்தா கதை அப்படியே மாறுது. இங்க திமுக வீட்டு உபயோக பொருட்களுக்கு கூப்பன் கொடுக்கறாங்க. அதிமுக சுகாதாரம், ரோடு மாதிரியான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறத பத்தி பேசுது. இங்கதான் தவகவோட சுத்தமான நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மாதிரியான வாக்குறுதிகள் இன்னும் வலுவா எதிரொலிக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? கிராமங்கள்ல நேரடி மானியங்கள், விவசாயம் சார்ந்த ஆதரவு தான் முக்கியமா இருக்கு. ஆனா நகரங்கள்ல பொருள் சார்ந்த பலன்களோட சேர்த்து ஒரு சுத்தமான நிர்வாகம் வேணுங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆக 2 அலகு உலகங்கள், 2 விதமான வாக்குறுதிகள்.
சரி, இவ்வளோ நேரம் நாம பார்த்தது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இந்த தேர்தலுங்கிறது 2 விதமான எதிர்கால பார்வைகளுக்கு இடையிலான ஒரு தேர்வா தான் அமைய போகுது. அப்போ கடைசியா விஷயம் இங்க தான் வந்து நிக்குது. வாக்காளர்களான நம்ம முன்னாடி 2 பாதைகள் தான் இருக்கு. முதல் பாதை உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யற பாதை. பணம் பொருள்னு இன்றைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. 2வது பாதை இந்த சிஸ்டத்தையே மாத்துற பாதை. இது நல்ல நிர்வாகம், அதிகாரம்னு நாளைக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் கட்சிகளுக்கு இடையிலான தேர்வு மட்டுமில்ல, இது இன்றைய பாதுகாப்பிற்கும் நாளைய வாக்குறுதிக்கும் இடையிலான ஒரு முக்கியமான பரிமாற்றம். அப்போ உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். உடனடி பணப்பலன்களா அல்லது நீண்டகால சீர்திருத்தமா? எது ஜெயிக்க போகுது? வாக்காளர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறாங்க? இந்த தேர்தலோட முடிவு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற பதில் உங்க கையில தான் இருக்கு. யோசிங்க.